செய்திகள் தொடர்கின்றன. இத்தாலியில் பூமிக்குள் புதைந்து கொண்டிருந்த பூகம்பம் எப்போது வெடித்துச் சிதறுமோ என்ற பயத்தில் சில விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேவேளையில் இதுபற்றி ஆய்வு செய்யும் வேறு சில விஞ்ஞானிகள் பூகம்பத்தால் பெரிய ஆபத்து எதுவும் நேராது என்று மாறுபட்ட கருத்தையும் தெரிவித்துள்ளனர். இத்தாலி நாட்டின் நேபிள்ஸ் நகர் அருகே பூமிக்கு அடியில் 3.5 கிலோமீட்டருக்கு கீழ் பூகம்பம் ஒன்று புகைந்து கொண்டிருக்கிறது. அந்த பூகம்பத்தை பற்றி அறிய விஞ்ஞானிகள் சிலர் பூமியின் மேற்பரப்பை ஆய்வு செய்தனர். இந்த பூகம்பமானது வெடித்தால் 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1000 டிகிரி வெப்பநிலையில் அதன் பாதிப்புகள் நேரும் என்று எச்சரித்துள்ளனர். ஆனால் வேறு சில விஞ்ஞானிகள் இந்த கருத்தை ஆதரிக்காமல் பூமிக்குள் புதைந்திருக்கும் பூகம்பத்தால் ஆபத்து நேராது என்று தெரிவித்துள்ளனர். நேபிள்ஸ் நகரில் ஏற்கனவே வெசுபியஸ் என்ற மலைத்தொடரில் பூகம்பம் தோன்றியபோது லட்சக்கணக்கானோர் பலியானார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்ற ஓரின சேர்க்கையாளர்களின் கலை விழாவை முன்னிட்டு அங்குள்ள கால்வாயில் சென்ற படகுகளில் பயணம் செய்த கலைக்குழுவினர் பாடல்களை பாடி நடனமாடியவாறு சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நெதர்லாந்து நாட்டில் ஓரின சேர்க்கையாளர்களின் 16ஆம் ஆண்டு திருவிழா அந்நாட்டின் தலைநகரான ஆம்ஸ்டர்டாம் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி அங்குள்ள கால்வாயில் சென்ற படகுகளில் கலைக்குழுவினர் நவநாகரிக ஆடைகள் அணிந்து பாடல்களை பாடி நடனமாடியவாறு சென்றனர். இந்த காட்சியை ஆயிரக்கணக்கானோர் திரண்டு நின்று கண்டு கழித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் மூலம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் ஜவஹர் மைதானத்தில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் சர்ச் மற்றும் கிறிஸ்தவ பாதிரியாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். 2014ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளராக குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை நிறுத்தக்கூடாது என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மீண்டும் போர்க்கொடி தூக்கியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் கல்வி உதவித்தொகை வழங்குவதில் முறைகேடு நடந்ததாக கூறி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட 77 தலைமை ஆசிரியர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிகிறது. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்கா அனுப்பிய ரோவர் விண்கலம் சுமார் 8 மாத பயணத்திற்கு பின் நாளை தரையிறங்க உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.